வணக்கம் நேர்களே. இன்றைய அகாக்கண் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜெயபிரகாஷ் எங்களோடு இருக்கின்றார். அழகு கலை பொதுவாகவே அழகு என்று குறிப்பிடும் பொழுது எல்லோருக்கும் ஒரு ஆர்வமும் ஆசையும் ஏற்படுவது வழக்கம். அழகு கலை நிபுணர் டாக்டர் ஜெயபிரகாஷ் இன்று அகக்கண் நிகழ்ச்சியில் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த அழகு கலை தொடர்பான விரிவான விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் டாக்டர் ஜெயபிரகாஷ். வணக்கம் அனாஸ். வணக்கம் நேயர்களே. அழகு கலை என்று குறிப்பிடும் பொழுது முக்கியமாக அழகு என்று குறிப்பிடும் பொழுதே பெண்கள் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றார்கள். இந்த அழகு கலை என்றால் என்ன? அழகு கலை இது பண்ட காலத்திலேருந்தே இருக்கிறது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க சாமுத்திரிகா லக்ஷணம், சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகா, அதாவது ஒருத்தருடைய பெண் அழகு பெண் சாமுத்திரிகா லக்ஷணம், ஆண் அழகு ஆண் சாமுத்திரிகா லக்ஷணம். ரெண்டும் இருக்குது. பெண்ணுக்கும் இருக்குது, ஆணும் இருக்குது. அதை கவி காளிதாஸ், அந்த காலத்தில் மகாகவி காளிதாஸ் பண்ணதுன்னு சொல்லுவாங்க தமிழில். அது சான்ஸ்கிரிட்லையும் இருக்குது, மற்ற லாங்குவேஜில் இருக்குது. தமிழில் காளிதாஸுடைய சாமுத்திரிகா லக்ஷணம் ரொம்ப ஃபேமஸ். அதில் எல்லா அங்கங்களும் எப்படி ஒரு கோர்வாக இருக்கணும், என்ன சீரமைப்போடு இருக்கணும் அப்படின்ற ஒரு இது. அதனுடைய லட்சணத்தை வச்சு அவங்களுடைய கேரக்டரும் சொல்லுவாங்க, அவருடைய குணங்களையும் சொல்லுவாங்க, அவங்களுடைய திறமையும் சொல்லுவாங்க, முயற்சி திறமைகளையும் சொல்லுவாங்க. இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி லட்சணங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி திறமைகள் உண்டு, இந்த மாதிரி குழந்தைகள் பேரளவுக்கு வல்லமை இருக்குது அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு ஒரு மச்சத்தில் வச்சு சொல்லுவாங்க, அவருடைய முக அழைப்பை வச்சு சொல்லுவாங்க, உடம்புடைய வடிவமைப்பை சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை சிற்பக்கலைக்கும் பயன்படுத்துவாங்க, பெயிண்டிங்க்கும் பயன்படுத்துவாங்க இந்த லட்சணத்தில். உண்மைதான். இப்போ அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை வைத்து கொண்டு தான் சிற்பக்கலை மற்றது பெயிண்டிங் போன்ற விடயங்களுக்கு பயன்படுத்தினார்கள் முன்னோர்கள் என்கின்ற ஒரு விடயம் முக்கியமானது. இந்த நீங்கள் சொன்னீங்க அழகு, முகத்தினுடைய அழகு மிக முக்கியமானது. அந்த சாமுத்திரிகா லட்சணத்தை எப்படி வகைப்படுத்துறது? அதில் ரொம்ப முக்கியமானது அதனுடைய அதாவது அமைப்பு, ஷேப்புன்னு சொல்லுவாங்க. அமைப்பு எப்படி இருக்கிறது, அதனுடைய சைஸ், அதனுடைய என்ன அளவு, என்ன ஷேப்பு. அதோட முக்கியமானது அதனுடைய ப்ரொப்போர்ஷன். அதாவது முகத்தில் 3 பாகமாக பிரிச்சிருப்பாங்க, அப்பர், மிடில், லோயர், தேர்டுன்னு. இதில் என்னென்னா லியோனார்டோ டா வின்சி மேத்தமெட்டிக்கல் பியூட்டி, ஃபேஷியல் பியூட்டின்னு இருக்குது. அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் விஞ்ஞானி எல்லாம். அந்த மேத்தமெட்டிக்கல் பியூட்டி இப்போ ஒருத்தருடைய முகத்தை கம்ப்யூட்டரில் எடுத்து கம்ப்யூட்டரைஸ் பேட்டர்ன் பண்ணி அதில் 3D கிராஃபிக்ஸ் பண்ணி அதனுடைய ஆங்கிள், அதனுடைய லட்சணங்கள், அதனுடைய அமைப்புகள், அதனுடைய காரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு மோர் தென் 360 ஒரு மூக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 360 இது வகைகள் இருக்குது. அந்த வகைகளில் என்னென்ன டிகிரிஸ், என்னென்ன கோணங்கள், என்னென்ன ஸ்லோப்ஸ், என்னென்ன அமைப்புகள்ன்றதை நம்ம சொல்லலாம். அந்த கோணங்களை வச்சு அந்த முகத்துக்கு அந்த மூக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு மேத்தமெட்டிக்கல் பியூட்டி நம்ம பண்ணலாம். அது நம்ம மூதாதையர்கள் தமிழில் சாமுத்திரிகா லக்ஷணம் சொல்லுவாங்க. இங்கே யூரோப்பில் மேத்தமெட்டிக்கல் லியோனார்டோ டா வின்சி பியூட்டின்னு சொல்லுவாங்க. இல்லை, அது ஒரு முக அழகை ஒரு கணிதத்துக்குள்ளே அடக்கி விட்டார்கள். இப்போ நீங்கள் செய்கிற காஸ்மெட்டிக் சர்ஜரி அந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளே தான் வரும், இந்த மேத்தமெட்டிக் பியூட்டிக்குள்ளே தான் வருதா? ஆனால் மேத்தமெட்டிக்கல் பியூட்டி இருக்கிறத விட மேத்தமெட்டிக்கல் பியூட்டி இன்ஜினியரிங் பியூட்டி. ஆனால் ஒரு சிற்பி சொல்லுவாங்கள்ல, மைக்கேல் ஆங்கலோ, டேவிட்டுடைய ஃபேமஸ் ஸ்கல்ப்சர் இன் ஃப்ளாரன்ஸ் பண்ணது அவர் மேத்தமெட்டிக்ஸ் போயிட்டு மெஷர்மெண்ட் பண்ணலை. அவர் என்ன சொன்னார், டேவிட் உள்ளே இருக்கிறாப்புல கல்லில் நான் எக்ஸஸை தட்டி விட்டேன், மிகுதியானதை தட்டி விட்டேன். அது மாதிரி உங்களுக்கு ஒரு நேச்சுரலாகவே ஒரு அஸ்தட்டிக் பியூட்டி சென்ஸ் வேணும். இது நான் எப்பயுமே ஒரு ஜூனியர் டாக்டர் ட்ரெயின் பண்ணேன்னா ஒரு பெண்ணை கொடுத்து ஒரு 5 மில்லிமீட்டர் ஸ்பாட்டுக்குள்ளே 2 ஸ்பாட் வை. 5 மில்லிமீட்டர் அது டிஸ்டன்ஸ் இருக்கணும், 5 மில்லிமீட்டர் நடுவில் 2 ஸ்பாட் வை. ஒரு பேப்பரை கொடுத்து ஒரு பென் கொடுப்பேன், அந்த ஸ்பாட் 2க்கு நடுவில் 5 மில்லிமீட்டர் இருக்கணும். வச்சுட்டியா, ரூலர் எடுத்து மெஷர் பண்ணி ரூலர் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுடைய இமேஜினேஷன் ரூலரை வச்சு பண்ணக்கூடாது. அவங்க இமேஜினேஷன் இஸ் ஃபர்ஸ்ட், ரூலர் இஸ் செகண்ட். அது மனதுக்குள்ளேயே அந்த அளவு இருக்கணும். அதில் தான் திறமை இருக்குதா, அவங்களுக்கு அந்த அஸ்தட்டிக் நாலேஜ் இருக்குதா. ஏன்னா வெறும் நம்ம மேத்தமெட்டிக்ஸை பண்ணால் அது ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கும். இன்ஜினியரிங் எப்பவுமே ஸ்டாட்டிக் பியூட்டி. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங்னு வச்சு பார்த்தீங்கன்னா
ஒரு பிரிட்ஜ் கட்டுறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு பெரிய பேலஸ் கட்டுறதோ, அது வந்து ஸ்டாட்டிக். அது சிரிக்காது, அழாது, ஒன்றும் செய்யாது, எக்ஸ்பிரஷன் இருக்காது. ஆனால் நம்ம முகமோ டைனமிக் பியூட்டி. அது சொல்லுவாங்கள்ல, முகத்துடிப்பு வேணும்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த முகத்துடிப்பு வந்து அதனுடைய அழகு லட்சணத்தை வந்து நம்ம கண்ணில் பார்க்கணும். யூஸ்வலாக நாங்கள் இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, அதை வீடியோவே எடுத்து 3D கிராஃபிக்ஸில் போட்டு அவங்ககிட்டே காட்டுவோம். உங்களுடைய ஐப்ரோ எவ்வளோ மூவ் ஆகுது, உங்கள் லிப்ஸ் எவ்வளோ மூவ் ஆகுது, உங்கள் ஐலிட் எவ்வளோ மூவ் ஆகுது, உங்கள் ஐலாஷ் எந்த டிகிரியில் இருக்குது, 30 டிகிரியா, 40 டிகிரியா, 90 டிகிரியா, அதை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்றது. அந்த அந்த ஐலாட் மூவும்போது எவ்வளோ தூரம் எக்ஸ்கிரஷன் வருது. அந்த டைனமிக் பியூட்டி தான் வாழ்க்கையில் வந்து அட்ராக்ஷன் இருக்குது. அந்த துடிப்பினுடைய அழகு, அழகு. இந்த உயிர் துடிப்பின் அழகு. அந்த உயிர் துடிப்பு வந்து சொல்லுவாங்கள்ல, அகத்தின் அழகு முகத்தில் திலகுன்னு சொல்லிட்டு. அந்த டைனமிக் பியூட்டி வந்து உள்ளே இருக்க இன்னர் பியூட்டி அண்ட் அவுட்டர் பியூட்டி காம்பினேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் 30 வருஷமாக இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி செய்கிறீங்க, 30 வருடமாக. ஏன் இந்த துறையில் நீங்கள் போய் தெரிவு செய்தீங்க? ஏன்னா இப்போ நிறைய துறைகள் இருக்குது இல்லையா? அதாவது உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது மனத்தில் இருக்க உள்ள ஒரு 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 அறிவிப்புக்குள்ள ஒரு நான் வந்து எப்பயுமே வந்து எதையுமே என்னுடைய இன்ட்யூஷனில் விட்டுறது. நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இப்போ ஆகணும், மெடிக்கல் காலேஜுக்கு சேரணும்னு ஒரு இன்ட்யூஷன், ஆரம்பித்த பிறகு சர்ஜன் ஆகணும் ஒரு இன்ட்யூஷன், வெளியே வந்தோன்னே பிளாஸ்டிக் சர்ஜரி ஆகணும், பிளாஸ்டிக் சர்ஜரி முடிஞ்சோன்னே காஸ்மெட்டிக் சர்ஜன் ஆகணும். என்னுடைய மன துடிப்பு இந்த இன்ட்யூஷன் வர்றதுக்கு அப்போ வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து, ஓ டாக்டர் உங்களுடைய திறமையானது நல்லா இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணும்போது, ஓ நமக்குள்ளே அந்த திறமை இருக்கா அப்படின்ற நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன வரும். அதனால் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுனால என்னுடைய பேஷண்ட்ஸ் வந்து என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ஒரு இன்ட்யூட்டிவ் ஐடியா இருக்குது, ஒரு அஸ்தட்டிக் பியூட்டி சென்ஸ் இருக்குது. என்னுடைய ட்ரெயின் பண்ண என்னுடைய பாஸஸும் வந்து நீ வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜன் ஆகலாம், உனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குன்ற சொல்லதுனால என்னுடைய இன்ட்யூஷன்லையும் என்னுடைய அப்ரிஷியேஷன் பை த பாஸ் அண்ட் பை கிளைண்ட்ஸ்னாலையும் ஐ காட் இன்டு த ஃபீல்ட். நான் ஆல்சோ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டோட என்னுடைய கண் பார்வையும் என்னுடைய மனவுடைய எண்ணங்களையும் வச்சு பண்ணுற பியூட்டி தான் எனக்கு பிடிக்கும். அதை வந்து பிறகு சொல்லிக் கொடுக்கும்போது டீச்சர்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை காமிச்சு இதோடைய பார்வையும் இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்குது, அதை வந்து நீங்கள் கல்ச்சர் பண்ணுங்கள், க்ரோத் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் மெயின். ஒரு அழகு என்ன நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு அழகு என்றால் என்ன? இந்த பியூட்டி இஸ் த ஐ ஆஃப் த பிஹோல்டர்னு நீங்கள் இங்கிலீஷ் ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய அழகு அவங்களுடைய கண் மூலமாக தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு தனி அப்ரிஷியேஷன் இருக்கும், எனக்கு ஒரு தனி அப்ரிஷியேஷன் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு தனி அப்ரிஷியேஷன் இருக்கும். அதில் கல்ச்சுரல் பியூட்டின்னு வேறு இருக்குது. ஒரு கலாச்சார இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் பியூட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்காண்டினேவியன் பியூட்டி, ஸ்காண்டினேவியன் பியூட்டி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம திராவிடியன் பியூட்டி, திராவிடியன் பியூட்டி ஃப்ரம் ஆரியன் பியூட்டி. ஸோ அதே மாதிரி மங்கோலியன் பியூட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சவுத் த அஸ்டாக் பியூட்டி. ஸோ ஒவ்வொருடைய கல்ச்சுரல் வேரியேஷன் பியூட்டி இருக்குது பார்த்தீங்களா. அதில் தான் பியூட்டி அண்ட் கல்ச்சுரல் வேரியேஷனே ஒரு புக் இருக்குது. அந்த இதில் வந்து நம்ம வந்து எல்லா கல்ச்சர்லேயும் பியூட்டி இருக்குது, எல்லா கல்ச்சர்லேயும் ஒரு அழகு இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பியூட்டி வந்து ஸ்காண்டினேவியன் பியூட்டி ஆகணும்னு நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பான எண்ணங்கள். அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவாங்க மென்டல் வெல்னஸ். இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்களுடைய எண்ணங்களும் பிளானும் சரியான எண்ணங்களாக இருக்குதா, சரியான பிளானாக இருக்குதா. ஒரு ஆஃப்ரிக்கன் பியூட்டி வந்து என்னை வந்து ஸ்காண்டினேவியன் பியூட்டி ஆக்குன்னு சொன்னான்னா அது வந்து இட்ஸ் நாட் அ குட் மைண்ட் வெல்னஸ் ஆர் மைண்ட் பியூட்டி. அது வந்து ஒரு உளவியல் பிரச்சனை. ஆமாம், அந்த இது அவங்க சரி பண்ணணும். அதனால தான் நம்ம சொல்லணும், ஒரு யானையை அழகான யானையாக்கலாம், குதிரையை அழகான குதிரையாக்கலாம், கழுதையை அழகான கழுதையாக்கலாம். ஆனால் கழுதையை குதிரையாக மாற்ற முடியாது, குதிரையை கழுதை. அதான் நேச்சர். நேச்சரை நம்ம வந்து நம்ம மைண்டு வந்து நேச்சருக்கு ஒத்து போகணும், இயற்கைக்கு ஒத்து போகணும். அந்த இயற்கையான பியூட்டி தான் என்றைக்குமே அழகு. ஆப்ரிக்கன் பியூட்டிலையும் ஒரு அழகு இருக்குது, தமிழ் பியூட்டிலையும் ஒரு அழகு இருக்குது, ஸ்காண்டினேவியன் பியூட்டிலையும் அழகு இருக்குது. அந்த அழகை வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸாக கொண்டு வர்றதுக்கு அதில் தான் ஒரு ஸ்கல்ப்சருக்கு ஒரு நான் எப்பயுமே சொல்லுவேன், காஸ்மெட்டிக் சர்ஜன் வந்து ரொம்ப டஃப்பான ஜாபு. அது ஏன்னா இப்போ வந்து ஒரு மெட்டல் ஸ்கல்ப்சர், ஒரு ஸ்டோன் ஸ்கல்ப்சர் வந்து அப்படி பண்ணி அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் பண்ணுற பியூட்டியோ எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது லைவ் பியூட்டி, எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கும், எப்பயுமே அழகும் எமோஷன் இருக்கும். அந்த எமோஷனுக்கும் அந்த பியூட்டிக்கும் ஒத்து போகணும். ஸோ டைனமிக் பியூட்டி வந்து அவங்களுடைய அளவு மூமெண்ட்டுக்கும் அவங்களுடைய பியூட்டிக்கும் ஒத்து போகுதா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஏஜிங் ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஏஜிங் வயது கூடிக்கொண்டு போய் அந்த பியூட்டி வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணணும். அந்த வயசாகும்போது ஒரு 10 வருஷத்தில் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம யோசித்து பண்ணணும். இப்போதைக்கு அழகாக பண்ணுறதோட இப்போ ஒரு ஸ்கல்ப்ட் பண்ணோம்னா அந்த அளவுக்கு இப்போதைக்கு அழகாக இருக்குன்றதை விட்டுடலாம். ஆனால் நம்ம பண்ணும்போது
உண்மையிலே மக்களுக்கு பண்ணும்போது இவங்க ஒரு 15 வருஷத்தில் இவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பண்ணுறதுல தான் ஒரு திறமை. அடுத்தது நீங்கள் சொன்னதில் இருந்து எனக்கு ஒரு தோன்ற ஒரு முக்கியமான விஷயம், அநேகமான தமிழ் பெண்கள் வெள்ளை தோலை கருப்பு தோலை வெள்ளையாக மாற்றுவதற்கான நிறைய சிகிச்சைகளை மேற்கொள்கின்றார்கள். அது உங்களுடைய அனுபவத்திலையும் வந்திருக்கும் இல்லையா? நீங்க சொன்னது போல ஒன்றை ஒன்றாக மாற்றுவது என்பது இன்னொன்றாக மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம். அது உளவியல் ரீதியான பிரச்சனைக்குரிய விஷயம். அருமையாக சொன்னீங்க. இந்த 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 கருப்பு வெள்ளை இந்த பிரச்சனையை பற்றி சொல்லுங்க. இப்போ நீங்கள் இந்தியான்னு எடுத்துக்கோங்களேன், தமிழ்னு என்னன்னு இல்லை, இந்தியா மக்கள்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு வெள்ளைக்கு மேலே ஒரு மோகம். அது ஏன்னு தெரியல. இப்போ இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் லைட்னிங் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துருப்பீங்க டெலிவிஷனில் வர அட்வர்டைஸ்மெண்ட் பாதிக்கு மேலே ஒரு வாரம் பண்ணுங்கள், 6 வாரம் பண்ணுங்கள், நீங்கள் வெள்ளையாகிடுவீங்கன்றதான் ஒரு 60-70% அதில் தான் இருக்குது. இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியிலேயே ஹெவியஸ்ட் மார்க்கெட் இன் இந்தியா இஸ் லைட்னிங் ப்ராடக்ட். ஸ்கின் லைட்னிங் ப்ராடக்ட் அன்ஃபார்ச்சுனேட். ஆனால் நம்ம சொல்லுவாங்க சாக்லேட் பியூட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தேக்கு பியூட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தேக்கு முறை எவ்வளோ பலபலன்னு இருக்கும், அந்த அழகுண்டு தேக்கு அழகு. அதனால் நேச்சுரல் அழகை நம்ம மாற்றுறது தப்பு. ஏன்னா ஸ்கின்னை அதனுடைய திக்னஸை குறையாக்குறது தப்பு. முக்கியமாக நம்ம டார்க்காக இருக்கோம், நம்ம சன்னை எக்ஸ்போஸ் ஆகும்போது பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நேச்சராகவே சூரிய ஒளியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்காக நம்ம கடவுள் பார்த்து கொடுத்தது. அதை நம்ம குறைச்சி இது பண்ணோம்னா அதனாலே விளைவுகள் வரும். ஸோ அதனால் நம்ம ஒரு பிரகாசமாக இருக்கணும் ஒழிய, அதான் அந்த ஸ்கின் ஷைனியாக இருக்கணும், ஆனால் அதை கலர் மாற்றக்கூடாது. ஆமாம், ஷைனினஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கலர் சேஞ்ச். பீப்புள் அதை தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதாவது முணுன்னு நம்ம பளபளன்னு ஷைனியாக இருக்கிறது அது வெள்ளையாக இருந்தால் தான் பளபளம் ஷைனியாக இருக்கணுன்றது தேவையில்லை. கருப்பாக இருக்கிறவங்க கூட அப்படியே மெருகேற்றி பளபளன்னு ஷைனியாகவும், அதுக்கு பேர் ஷைனி இண்டெக்ஸ்னு ஒரு இப்போ கேமரா வச்சே நம்ம எடுக்கலாம். உங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு ஷைனி ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு அதனுடைய திக்னஸ் இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு இது இல்லாமல் பங்க்சர் பண்ணாமல் கேமராவில் வச்சு வீடியோ ஸ்கோப்னு இருக்குது. வீடியோ ஸ்கோப்னு திக்னஸை பண்ணும், ஷைனிஸ் பண்ணும், அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஸோ உங்களுடைய இளமையில் பேபி பாட்டம்னு சொல்லுவாங்க, எப்படி சின்ன குழந்தைக்கு எப்படி பளபளன்னு ஸ்கின்னும் முழுன்னு ஸ்மூத்தாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்கின்னு கொண்டு வர்றது முக்கியம் ஒழிய கலரை மாற்றுறது முக்கியம் இல்லை. ஆனால் மக்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்பயுமே அவங்களுடைய உண்மையான கலர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எந்த வயசுலையும் கையை திருப்பி உள்ள ஸ்கின்னுக்கு நடுவில், அதாவது இன்னர் ஆர்ம், கைக்கு உள்ள இன்னர் அந்த பகுதியை பார்க்கும்போது அது எந்த கலர்லையும் எந்த ஸ்மூத்னு இருக்கோ அந்த கலரை ஃபேஸுக்கு கொண்டு வர்றது நேச்சுரல். ஏன்னா ஃபேஸ் நிறையா சன் எக்ஸ்போஷர்லேயும் டஸ்ட் எக்ஸ்போஷர்லையும் மாறுறதுனால இன்னர் ஆர்மில் அவங்க ஸ்கின் எந்த அளவுக்கு கலர் இருக்கோ அந்த கலரை கொண்டு வர்றது தான் நார்மலுடைய இது. இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று குறிப்பிடுவார்கள். அது உண்மையும் கூடத்தான். ஏன்னா மனதில் உள்ள பிரச்சனைகள் தான் முகத்தின் மூலமாக வெளிப்படும். அது எல்லா சந்தர்ப்பங்களையும் அவ்வாறு தான். இப்போ அகத்தினுடைய அழகை பாதுகாத்தால் முகத்தின் அழகு பாதுகாக்கப்படுமா? நிச்சயமாக. இதுதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, அகம்ன்றது நம்மளுடைய டிரைவர், அந்த முகம்ன்றது நம்மளுடைய கார். டிரைவர் இல்லாமல் நீங்கள் ஒரு அழகான ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுட்டு ஏன்னா ஒரு குப்பை வண்டி டிரைவரை போட்டால் எல்லாமே மோசமாயிடும். என்ன தான் அழகு முகத்தில் இருந்தோம், அகத்தில் அழகு இல்லைன்னா அது ரொம்ப சரியான, அதான் முகத்துடிப்பு. ஒரு பொண்ணை பார்த்து அந்த முகத்துடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ லட்சணமாகவும் எவ்வளோ அட்ராக்டிவாகவும் நல்லா பேசுது, நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்குது அப்படின்றது அந்த அகத்துலேருந்து வர்றது. அந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்களே, பாடி எனர்ஜி அண்ட் மைண்ட் எனர்ஜி. அதனால் அகம் ரொம்ப முக்கியம். அதனால தான் மைண்ட் அண்ட் பாடி வெல்னஸ் அண்ட் மைண்ட் அண்ட் பாடி. எங்களுடைய டேக்லைனே இன்னர் ஹெல்த் அண்ட் அவுட்டர் பியூட்டி, அதாவது பியூட்டி இன்சைட் அவுட். அதனால தான் அந்த அகத்தை எவ்வளோ நல்ல அழகாக வச்சுருக்குன்றது ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் முகத்தை, உள்ளே இருக்கிறது சரியில்லைன்னா அது அழுக்காகிட்டே இருக்கும் இல்லையா. அதனால தான் இன்னர் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவுட்டர் பியூட்டி. அடுத்தது இப்போ உடலினுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது? ஏனெனில் இப்போ உடல் வெளியில் தெரியக்கூடிய ஒரு பொருள், அதன் மூலமாக மற்றவர்கள் எங்களை ஈர்க்கிறார்கள். உடலினுடைய பாதுகாப்பை எப்படி நாங்கள் பராமரிக்கிறது? அது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா அந்த பண்டைய காலத்தில் நம்ம சித்தர்கள் இருந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் 200 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்து அவங்களுடைய உடம்பும் நல்லா பரிமாறுத்து நல்லா வச்சுருந்தாங்க.
அந்த உடல் பராமரிப்பு வந்து நம்ம வந்து நம்ம காரை சர்வீஸ் பண்ணுற மாதிரி ரெகுலராக. அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ லாஸ்ட் 100 இயர்ஸாக நம்மளுடைய பண்டைய காலத்து வைத்தியங்கள்லாம் குறைஞ்சி இப்போ அலோபதி வந்ததுனால அது வந்து ஃபுல்லாக வந்து டிசீஸ் ஓரியன்ட் அப்ரோச்சாக போச்சு. அதாவது இப்போ கார் பிரேக் டவுனாலும் அவங்கள ரிப்பேர் பண்ணுறோம், சர்வீஸுக்கு நீங்கள் பண்ண வேண்டாம். ஆனால் உங்கள் காரை நீங்கள் ரெகுலராக சர்வீஸ் பண்ணுவீங்க, வீடை ரெகுலராக இது பண்ணுவீங்க, உங்கள் உடம்பை வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால ஃபங்க்ஷனல் மெடிசன் ஆர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் மெடிசன்றது இப்போ ஒரு 15-20 வருஷமாக ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. அது வந்து நம்ம ஊருடைய பண்டைய கால வழக்கங்கள். அதனால் வந்து காலையில் அதில் வந்து இப்போ உபநிஷத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்போது எப்படி எந்திரிக்கணும், எப்படி குளிக்கணும், எப்படி உட்காந்து சாப்பிடணும், எந்த திசையை வச்சு, அதுக்கடுத்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி ஒர்க்குக்கு போகணும், எப்படி எல்லாரோடையும் பேசணும் அப்படின்னு ஃபுல்லாக ஃபங்க்ஷனல் லைஃப் டே ஆஃப் 24 ஹவர்ஸ் எப்படி தூங்கணும், எந்த பக்கம் தலையை வச்சு தூங்கணுன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இப்போ வந்து சிந்தனையிலேருந்தே எடுத்து விட்டுட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளுடைய ஜீன் வந்து 20,000 வருஷத்தில் 0.05% தான் மாறி இருக்கு. அந்த ஃபாசில்ஸ்லேருந்து ஜீன் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணதில், கார்பன் டெஸ்ட் பண்ணதில் 20,000 வருஷத்தில் இருக்க கேவ்மேனுடைய ஸ்கல்லும் நம்ம ப்ரெசண்ட்டுடைய ஜீன்ஸும் 0.05% தான் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஓல்டு காரை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் ஜீன். ஆனால் அதுக்குள்ளே மாடர்ன் பெட்ரோல், கண்ணபின்னான சாப்பாடு, கண்ணபின்னான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பண்ணுறதுனால நம்ம ஜீன்ஸில் வந்து எல்லாருடைய டிசீஸையும் குயிக்காக கொண்டாடுறோம். அந்த காலத்தில் நான் 40 வருஷத்துக்கு முன்னால் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கும்போது டயபெட்டிஸ் வந்து 50 வருஷத்துக்கு மேலே வரும், ப்ளட் ப்ரெஷர் 60 வருஷத்துக்கு மேலே வரும். இப்போ 25 வயசு 30 வயசுலேயும் ப்ளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ். காரணம் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை. அந்த வாழ்க்கை நடைமுறையை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் ஆர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் மெடிசன் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய மனதையும் உடம்பையும் பாதுகாத்து, நீங்கள் சொன்ன மாதிரி உடம்பு வந்து ஒரு கோயில் மாதிரி, மனம் வந்து உங்களோட சோல் வந்து ஒரு கடவுள் மாதிரி. உங்கள் உடம்பு கோயில் சரியில்லைன்னா எப்படி கடவுள் நல்லா வச்சுக்க முடியும்? அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாக்கிறது முக்கியம். பாதி பேர் 90% பீப்புளுடைய உடம்பை வந்து கேர் பண்ண மாட்டாங்க. இந்த ஏஜ் மேனேஜ்மெண்ட் என்று நீங்கள் சொல்லும் பொழுது தான் ஒரு முக்கியமான விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது. சிலர் ஒரே வயதை ஒத்தவர்களாக இருப்பார்கள். சில பேர் வந்து 30 அல்லது 40 வயது ஒரே, அல்லது 50 வயதை வச்சுக்கொள்ளுமே, ஒரே 50 வயதில் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உடல்நிலையில் மாற்றம் இருக்கும். என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வந்து சொல்லுவாங்க பயாலாஜிக்கல் ஏஜிங் அண்ட் குரோனலாஜிக்கல் ஏஜிங். குரோனலாஜிக்கல் ஏஜிங்னா அவங்க எந்த வருஷம் எந்த நேரத்தில் பிறந்தது வந்து அதை மாற்ற முடியாது அந்த காலத்தை. அது வந்து குரோனலாஜிக்கல் ஏஜிங். பயாலாஜிக்கல் ஏஜிங்னா உங்களுடைய உறுப்புகள் எதை மாதிரி ஏஜ் ஆகுது. இப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வித்தியாசமாக ஏஜ் ஆகும். பிரெயின் வேறு மாதிரி ஏஜ் ஆகும், ஹார்ட் வேறு மாதிரி ஏஜ் ஆகும், ஸ்கின் வேறு மாதிரி ஏஜ் ஆகும், போன் அண்ட் ஜாயின்ட்ஸ் வேறு. ஸோ அதனால் இந்த ஏஜ் மேனேஜ்மெண்ட் மெடிசனில் நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணுவோம் உங்கள் பிரெயின் வந்து எவ்வளோ ஏஜ். இப்போ உங்களுக்கு 40னா பிரெயின் ஏஜிங் 30னா நல்ல பிரெயின் ஸ்லோவாக ஏஜ் ஆகுதுன்னு அர்த்தம். பிரெயின் ஏஜ் 50 ஆச்சுன்னா ஐயோ உங்கள் 30 வயசுல உங்கள் 40 வயசில் உங்கள் பிரெயின் 50 ஏஜுக்கு. அது எப்படி மாறும்? அது வந்து உங்களுடைய உணவு உணவு லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, உணவு பழக்கங்கள், தூக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ், பிறகு வந்து ஹார்மோன் பேலன்சிங், விட்டமின் மினரல்ஸ் பேலன்சிங் எல்லாமே சேர்ந்து. அதனால் நம்மளுடைய 24 ஹவர்ஸ் லைஃப் எப்படி இருக்குன்றத அதில் எஃபெக்ட் ஆகிறது. பிரெயினை ரொம்ப ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ணிக்கிட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி ஃபுட்டு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து ஏஜிங் வேகமாகும். ஏன்னா அதில் இருக்க பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, 4 ரியாக்ஷன். எப்படி ஏஜ் வந்து ஒரு ஸ்மால் செல் சொல்லுவீங்க, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த செல். அமீவா ஒரு செல்லுலேருந்து தான் நம்மளுடைய ஹியூமன் ஆரிஜின் வந்ததில் ஒவ்வொரு செல்லையும் 4 பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஒன்று வந்து ஆக்சிடேஷன், ஏதாவது ரொம்ப யூட்டிலைஸ் பண்ண ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு ஒன்று உண்டாக்கும் ஒரு கெமிக்கல்ஸ், அது வந்து செல்லுடைய ஃபங்க்ஷனை குறைக்கும். ரெண்டாவது இன்ஃப்ளமேஷன், ஹீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இன்ஃப்ளமேஷனுடைய ப்ராடக்ட் வந்து செல் ஃபங்க்ஷனை குறைக்கும். இன்னொன்று மூணாவது வந்து பாஸ்பரிலேஷன், ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன், அண்டு அது வந்து இன்னொரு கெமிக்கல்ஸ் உண்டாக்கி அதையும் நம்மளுடைய இதையும் குறைக்கும். நாலாவது வந்து இம்யூனிட்டி டிஸார்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு பிற வந்து கிளைகேஷன், சுகரும் ப்ரோட்டீனும் சேர்ந்து எஃபெக்ட் உண்டாக்குறது. இது பிற வந்து ஜீன் ரிப்பேர். ஒவ்வொரு தடவையும் நம்ம உடம்புல வந்து ஒரு 80,000 ட்ரில்லியன் செல் 80 ட்ரில்லியன் செல்ஸ் இருந்துச்சுன்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இப்போ ஸ்கின்னுன்னா 6 வாரத்துக்கு ஒரு நியூ ஸ்கின், 6 வாரத்துக்கு ஒரு தடவை. பிரெயின் வந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா பிரெயின் செல்ஸும் மாறும். லிவர் செல்ஸு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக மாறும். போன் செல்ஸு இப்போ 18 மந்த்ஸில் எல்லாமே மாறும். ஸோ ஒவ்வொரு செல்ஸும் கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த செல்ஸை மாறும்போது நமக்கு அதுக்கு முக்கியமான இந்த எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனையும், இந்த கிளைகேஷன், ஆக்சிடேஷன்,
அண்ட் இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை. இதை விட்டுட்டு நாங்கள் எப்படி ஓடி போக முடியும்? ஆமாம், இதனால் நம்ம யோசிக்கணும், நம்ம உடம்பு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறது, ஸ்டாட்டிக்காக இருக்காது. அந்த டேர்ன் ஓவர் பண்ணும்போது அதை எப்படி பாதுகாத்துக்கணும், என்ன மாதிரி உணவுகள், என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும், என்ன மாதிரி தூங்கணும், என்ன மாதிரி டாக்ஸின்ஸை கிளியர் பண்ணணும், அதை வந்து நம்ம பாதுகாக்க விட்டோம்னா நம்மளுடைய ஏஜிங் வந்து ஃபாஸ்ட் ஆகும். சரி, இப்போ இதுக்கான வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்றால் இந்த 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 அறிவுரைகளை எத்தனை பேர் பெற்றுக்கொள்வார்கள்? எல்லாம் அநேகமான பொதுமக்களாக தானே இருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு ஒரு உடம்பில் பிரதானமான வியாதிகள் வந்தால் மட்டும் நாங்கள் அதை கவனம் செலுத்துவோம். நீங்கள் சொன்னது போல உள் விஷயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் எப்படி கவனிக்கிறது? அதுக்கு மனம் நோக்க வேணும். அதாவது உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு அக்கறை இல்லைன்னா, உங்கள் கார் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது, உங்கள் கம்ப்யூட்டர் மேலே அக்கறை இருக்குது, ஃபோன் மேலே அக்கறை இருக்குது, ஜுவல்லரி மேலே இருக்குது, சாரி மேலே இருக்குது. ஆனால் உங்கள் பாடி மேலே ஏன் அக்கறை வரல சொல்லுங்கள்? மெயினாக உங்கள் பாடி ஃப்ரீயாக வந்துச்சு. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள்கிட்ட சொல்லலை, நீ எதாவது சோம்பலைன்னா எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உங்கள் மேலே அக்கறை வந்திருக்கும். ஏன்னா அது உங்களால் வந்து வராதனால, அது ஃப்ரீயாக வந்ததுனால உங்கள் மைண்டு சொல்லும், அது நீ உன்னுடைய வேலையை நீ பாரு, பாடியை பற்றி கவலைப்படாத அப்படின்ற ஒரு உதாசீனம். அதனால தான் முக்கியமாக உங்கள் உடம்பை பாதுகாத்துறதுக்கு மெயினாக உங்கள் மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி என் உடம்பு எப்படி இருக்குது, அதுக்காக டைம் கொடுத்து மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன், ஹெல்த், அதுக்கு தான் யோகா, மெடிடேஷன், ப்ரீத்திங், பிரணயாமா, தென் ஆல் த எக்ஸசைசஸ், தென் கரெக்டான சாப்பாடு எடுக்கிறதுக்குனால இது வந்து என் பாடி கரெக்டாக இருக்குமா இல்லையா, இல்லைன்னா பேசாமல் ஒரு எடுத்து ஒரு பாட்டில் ட்ரிங்க் குடிக்கிறதுக்குனால அது என்ன இருக்குது அப்படின்ற ஒரு. ஆனால் நீங்கள் பெட்ரோல் போடும்போது மொத்தம் ஹை ஆக்டனா கரெக்டான பெட்ரோலான காருக்கு பார்த்து போடுறீங்க, அது பெட்ரோலா டீசலான்னு. ஆனால் அவங்க வாயில் ஊற்றும் போது அது எவ்வளோ கலரி, அது என்ன கண்டாமினேஷன், என்ன இதுன்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா உங்கள் பாடி ஃப்ரீயாக வந்தது, உங்கள் கார் நீங்கள் வாங்கினது. அந்த மாதிரி ஒரு உணர்வுகள் வராதனால தான் மக்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு தப்பான எண்ணங்கள், எனக்கு ஹார்ட் சரியில்லையா ஹார்ட்டை மாற்றிடுவோம், போன் சரியில்லையா போனை மாற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒழிய அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அது மாற்றினாலும் எவ்வளோ நாள் இருக்குன்றதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது மெயினாக மைண்ட், அந்த சொசைட்டியுடைய இம்பார்ட்டன்ஸ். இல்லை என்னடா, இப்போ நீங்கள் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜனாக இருந்தும் கூட, அழகு கலை நிபுணராக இருந்தும் கூட, இப்போ உளவியல் ரீதியான விஷயங்களை நீங்கள் தொடர்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ உடலை எவ்வளவு பாதுகாக்கிறது என்றது மிக முக்கியமான ஒரு விடயம் என்றதை தான் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க. ஆனால் இந்த உடல் பாதுகாப்பு என்பது தொடர்பான விழிப்புணர்வு போதாமல் இருக்கிறது. நீங்கள் சொல்கிற சரி, ஒரு ட்ரிங்கை குடிக்கும் பொழுது நீங்கள் அதில் என்ன கலோரிஸ் இருக்குது, ஒரு விஷயத்தை சாப்பிடும் பொழுது அதில் எங்களுக்கு பழக்கமே இல்லையே, எங்களோட பரம்பரையா. அதுக்கு காரணம் நீங்கள் இதே யோசிச்சு பாருங்கள். பழக்கம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நம்மளுடைய பாட்டிகளும் நம்மளுடைய மூதா பாட்டிகளும் காலையில் எந்திரிச்சோன்னே என்ன கொடுத்தாங்க, நீராகாரம் மோராகாரம் கொடுத்தாங்க. அதில் என்ன ஃபுல்லாக குட் பாக்டீரியா, ப்ரோபயாட்டிக், உங்களுடைய நம்ம வயரெல்லாம் சரி பண்ணி. இப்போ மெயினாக இன்ஃப்ளமேஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, பாடியோடைய இம்யூனிட்டின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, 80% ஆஃப் இம்யூனிட்டி நம்ம கட்டில் தான் இருக்குது, மவுத்துலேருந்து இது வரைக்கும். அதுக்குள்ளே இருக்க பாக்டீரியா, நம்மளுடைய செல் வந்து 80 ட்ரில்லியன் செல்ஸு, ஆனால் நம்ம கேரி பண்ணுறது 100 ட்ரில்லியன் பாக்டீரியா. நம்ம உடம்புல இருக்க செல்லோட அதிகமாக இருக்க பாக்டீரியாவை நம்ம கேரி பண்ணுறோம். அந்த பாக்டீரியாவுடைய வெயிட்டே 1.5 கிலோ. அது தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த நம்மளுடைய பாக்டீரியா கேரி பண்ணுறது வெயிட்டே 1.5 கிலோ. அதை வந்து நம்ம பேலன்ஸ், அது வந்து நம்மளை டிக்டேட் பண்ணும். குட் அண்ட் பேட் பாக்டீரியா நம்மளுடைய மெட்டபாலிசத்தை டிக்டேட் பண்ணும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் நீராகாரம், மோர், தயிர், அதை வந்து இருந்துச்சு. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரங்கள் மாற நம்ம பழைய எண்ணங்களை விட்டுட்டோம். உண்மைதான். டாக்டர் ஜெயபிரகாஷ் எங்களோடு இருக்கின்றார். அழகு கலை நிபுணர் தான் அவர். வந்து அறுவை சிகிச்சை செய்து முகத்தை மாற்றுகின்ற ஒரு நிபுணர். ஆனால் எங்களுடைய கலாச்சாரம் எப்படி எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறது என்ற விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது சிறிய இடைவேளை.